ஆகவே ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு கேரளாவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இதை செய்யவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இது விவசாயியுடைய அரசு. நானும் ஒரு விவசாயியா இருக்கின்றேன். இன்றைக்கு நான் விவசாய பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழிலே விவசாயம் தான். விவசாயி கடினமான தொழில். இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வருகின்ற பொழுது இந்த விவசாயியுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும்.